ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டி ரெண்டுத்துலயும் சேர்த்து முதலீடு செய்யறது பெஸ்டா, இல்ல வந்து என்எஸ்சில ஸ்ட்ரைட்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டி வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை விட வந்து என்எஸ்சி ஸ்கீம்ல முதலீடு பண்றது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்ததா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எம்ஐஎஸ் டு ஆர்டி ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம எம்ஐஎஸ்ல ஒரு பல்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதுல இருந்து நமக்கு மாசம் மாசம் வட்டி கிடைக்கும். அது நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். நம்ம என்ன பண்றோம்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை போஸ்டல் ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்றதுனால நமக்கு எம்ஐஎஸ் அந்த 7.4% பிளஸ் ஆர்டி 6.7% இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராவான அமௌண்ட் நமக்கு கிடைச்சது. ஸோ இப்படி நம்ம வந்து நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பதிலா ஸ்ட்ரைட்டா என்எஸ்சி அக்கௌண்ட் மட்டுமே ஓபன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு திட்டத்தினுடைய ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்துடலாம். ரெண்டு திட்டமே 5 இயர்ஸ் ஸ்கீம் தான். எலிஜிபிலிட்டி ரெண்டுமே வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான். அதே மாதிரி மினிமம் டெபாசிட் வந்து 1000 ரூபாய். மேக்ஸிமம் டெபாசிட் பொறுத்தவரை எம்ஐஎஸ்ல சிங்கிள் அக்கௌண்டா இருந்தா 9 lakhs, ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா 15 lakhs. என்எஸ்சில வந்து எந்த ஒரு லிமிடேஷனுமே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் வந்து மேக்ஸிமம் டெபாசிட் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4% தராங்க. என்எஸ்சில 7.7% தராங்க. மந்த்லி வந்து எம்ஐஎஸ்ல நமக்கு வந்து வட்டி கிடைக்கும். என்எஸ்சில வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். 5வது வருஷம் முடிவுல நம்ம அசலும் வட்டியும் சேர்த்து வாங்கிக்கலாம். எம்ஐஎஸ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூஸ் பண்றாங்க. என்எஸ்சில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் யூஸ் பண்றாங்க. ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை பொறுத்தவரை எம்ஐஎஸ்ல ஒரு வருடத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிடக்ஷன் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் எடுக்க முடியும். அது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு டிடக்ஷன் போக கிடைக்கும். என்எஸ்சில வந்து நம்ம ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியாது. ரெண்டே ரீசனுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். டெத் அல்லது கோர்ட் ஆர்டர் இருந்தா மட்டும் தான் என்எஸ்சில ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ண முடியும். டிடிஎஸ் வந்து ரெண்டு திட்டத்துக்குமே கிடையாது. டாக்ஸ் வந்து டிடக்ஷனை பொறுத்தவரை எம்ஐஎஸ்க்கு அவைலபிலிட்டி இல்ல. ஆனா என்எஸ்சில 1.5 lakh வரைக்கும் நம்ம டாக்ஸ் ரிபேட் எடுத்துக்க முடியும். லோன் ஃபெசிலிட்டி வந்து எம்ஐஎஸ்க்கு கிடையாது. என்எஸ்சியை பொறுத்தவரை அந்த என்எஸ்சி பாஸ்புக்கை வச்சு நீங்க லோன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும் பேங்க்ல. அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆபீஸ்க்கோ இல்ல ஒரு பேங்க்ல இருந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கோ நம்ம வந்து எம்ஐஎஸ் அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்துலயுமே மாத்திக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படும்னா எம்ஐஎஸ்க்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, 2 போட்டோ. இது வந்து நீங்க பேங்க் ஆர் போஸ்ட் ஆபீஸ்ல பண்ண முடியும். என்எஸ்சி வந்து போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அது வந்து நீங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் போட்டோஸ் கொடுத்து நம்ம வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். தென் இப்போ எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டி ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் எம்ஐஎஸ்ல 1 lakh நம்ம டெபாசிட் பண்றோம். அதுக்கு மாதம் நமக்கு 617 ரூபாய் வந்து கிடைக்கும். அதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணி 610 rupeesனு எடுத்து அந்த அமௌண்ட் ஆர்டில 5 வருஷம் போட்டோம்னா 43,533 ரூபாய் வட்டி கிடைக்கும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு 5 வருட முடிவுல நம்ம போட்ட 1 லட்சம் பிளஸ் 43,533 சேர்த்து 1,43,533 ரூபாய் கிடைக்கும். 5 lakh பண்ணா மந்த்லி வந்து 3,080 ரூபாய் கிடைக்கும். அதை நம்ம ஆர்டில அப்படியே 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணும்போது 2,19,810 rupees கிடைக்கும். ஃபைனலா உங்களுக்கு 7,19,810 rupees கிடைக்கும். அதே மாதிரி எம்ஐஎஸ்ல 9 lakh முதலீடு பண்றோம். மாசம் 5,550 ரூபாய் கிடைக்கும். அதை வந்து ஆர்டில மந்த்லி 5 வருஷத்துக்கு முதலீடு பண்ணும்போது 3,96,089 ரூபாய் வட்டி கிடைக்குது. ஃபைனலா 5 வருட முடிவுல எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டி ரெண்டும் சேர்த்து 12,96,089 ரூபாய் கிடைக்குது. அதிகபட்சமா எம்ஐஎஸ்ல 15 lakh டெபாசிட் பண்ண முடியும். அதை நம்ம எடுக்கும்போது மாசம் 9,250 ரூபாய் வரும். அதை நம்ம அப்படியே ஆர்டில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 6,60,151 ரூபாய் வந்து 5 வருஷம் முடிவுல கிடைக்கும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து 21,60,151 ரூபாய் கிடைக்கும். என்எஸ்சில ஸ்ட்ரைட்டா இதே அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 lakh வந்து எம்ஐஎஸ்ல போடும்போது 1,43,533 கிடைக்குது. அதே இது என்எஸ்சில நம்ம 1 லட்சத்தை 7.7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெபாசிட் பண்ணும்போது 1,44,903 rupees கிடைக்குது. அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 1,370 ரூபாய் கிடைக்குது. இதே நீங்க 5 lakh பண்ணும்போது எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டில 7,19,810 ரூபாய் வரும். இதே என்எஸ்சில உங்களுக்கு 7,24,517 ரூபாய். அதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 4,707 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து 9 lakh எடுத்துக்கலாம். 9 lakhல வந்து உங்களுக்கு 5 வருஷம் முடிவுல எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டில 12,96,089 rupees கிடைக்கும். இதே என்எஸ்சில 13,04,130, அதாவது 8,041 ரூபாய் உங்களுக்கு
உங்களுக்கு என்எஸ்சில எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு. அண்ட் 15 லேக் எடுத்துக்கலாம். 15 லேக் வந்து நம்ம எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டில போடும்போது 21,60,151 rupees அண்ட் என்எஸ்சில பண்ணும்போது 21,73,551 rupees. அதாவது உங்களுக்கு 13,400 ரூபாய் என்எஸ்சில அதிகமா கிடைச்சிருக்கு. ஸோ கன்க்ளூஷன் இப்போ ஃபைனலா நம்ம என்ன தெரிஞ்சோம்னா என்எஸ்சி தான் வந்து இதுல வின்னரா இருக்கு. என்எஸ்சில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால தான் நம்ம எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டி கம்பைன் பண்ணா கூட என்எஸ்சியை வந்து பீட் பண்ண முடியல. அதுதான் வந்து நமக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆர்டில வந்து எம்ஐஎஸ்ல இருந்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ 6.7% தான் கொடுக்குறாங்க. அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் தென் இப்போ ஃபைனலா நமக்கு என்ன தெரியுதுன்னா எம்ஐஎஸ் பிளஸ் ஆர்டியை விட என்எஸ்சி தான் பெட்டர் அப்படின்றது தெரியுது. அண்ட் நம்ம ஒரே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அப்படியே வந்து அதுல முதலீடு பண்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.